அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இது. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. நிதிக்குழு பற்றியது. நிதிக்குழு பற்றி கேள்விகள் இல்லாத கொஷின்ஸை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 16வது நிதிக்குழு அறிக்கையை குடியரசுத் தலைவர் சமர்ப்பிப்பு. அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரிகள் பகிர்ந்தளிக்கும் கொள்கையை உருவாக்கும் பொறுப்பை உடைய 16வது நிதிக்குழு அறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் திங்கட்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போ நிதிக்குழுவுடைய அறிக்கையை யாருக்கிட்ட போய் சமர்ப்பிக்கணும் அப்படின்னா பிரதமர் கிடையாது, குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிக்கணும். ஓகேங்களா? மத்திய அரசின் மொத்த வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி மற்றும் மானியங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதற்கான புதிய அளவுகோல்களை யார் முடிவு பண்ணுவா? இந்த நிதிக்குழு தான் முடிவு பண்ணணும். அதாவது அறிக்கையை தான் கொடுக்க முடியும். கம்பல்சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது, ஆர்டர் போட முடியாது. இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற பரிந்துரை வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? அதை தான் நிறைய டைம் கேள்வியாக கேட்பாங்க. 2026-27 ஆண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த அறிக்கை அமலுக்கு வர உள்ளது. 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா நம்ம அரவிந்த் பணக்காரையா மற்றும் பிற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை அவரது இல்லத்தில் சந்தித்து அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. முன்னதாக என்கே சிங் தலைமையிலான 15வது நிதிக்குழு. அப்போ 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? அரவிந்த் பணக்காரியா. 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? என்கே சிங். ஓகேங்களா? 2021-22 முதல் 2025-26 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு மத்திய அரசின் மொத்த வருவாயில் 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க பரிந்துரை செய்திருந்தது. அதாவது 15வது நிதிக்குழு யாருடைய தலைமையில் இருந்துச்சு? என்கே சிங்கோடைய தலைமையில் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணிருந்திருப்பார் அப்படின்னா 2021-22 2025-26 வரையிலாம் 5 ஆண்டு காலத்துக்கு 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செய்திருந்திருப்பாங்க. ஓகேங்களா? நிதிக்குழுவுடைய பொறுப்பே என்ன அப்படின்னா பரிந்துரை செய்கிறது மட்டும் தான், ஆர்டர் போடுறது கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா இது 14வது நிதிக்குழு பரிந்துரைத்த அதே பங்கீட்டு விகிதமாகும். 14வது நிதிக்குழுவிலையும் யார் தான் என்ன பண்ணுறதாங்க? 41% தான் பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மொத்த வருவாயில் இப்போ ₹100 வருது அப்படின்னா ₹41 மாநிலங்களுக்கு கொடுத்துடணும், அந்தந்த மாநிலங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ₹100 சம்பாதிக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ₹100 போகுது அப்படின்னா அதில் ₹41 யாருக்கு கொடுக்கணும்? நம்ம தமிழ்நாடு கொடுத்தோம்னா மீதி ₹39 ₹59 ஓகேங்களா? அதை யார் எடுத்துக்குவா அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கும். அதே இது 14வது நிதிக்குழுவிலையும் இதே 41% தான் பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. நிதிக்குழு என்பது மத்திய மாநில அரசுகளின் நிதி உறவுகளுக்கு சட்டப்பூர்வமான ஆலோசனையை வழங்கும் அரசியலமைப்பு சட்ட அமைப்பாகும். அதாவது பரிந்துரைக்கலாம், ஆலோசனை வழங்கலாம், இதை மட்டும் தான் பண்ண முடியும், ஆர்டர் போட முடியாது. 16வது நிதிக்குழு கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் 31 உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப டேட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதாவது 16வது நிதிக்குழு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2023 டிசம்பர் 31 உருவாக்கிட்டாங்க. பார்த்துக்கோங்க, 2023 டிசம்பர் 31 உருவாக்கியிருக்காங்க. இதில் ஓய்வு பெற்ற அதிகாரியான ஆனி ஜார்ஜ் மேத்யூ, பொருளாதார நிபுணர் மனோஜ் பாண்டா ஆகியோர் முழு நேர உறுப்பினர்கள். ஓகேங்களா? முழு நேர உறுப்பினர்கள். அப்போ நிதிக்குழுவில் ஒரு தலைவர், 2 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் யார்? ஓய்வு பெற்ற அதிகாரி ஆனி ஜார்ஜ் மேத்யூ, பொருளாதார நிபுணர் மனோஜ் பாண்டே ஆகியோரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ குழுமத்தின் தலைவர், மைய பொருளாதார ஆலோசகர் சௌமியா காந்தி கோஸ், ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் டி ரவிசங்கர் ஆகியோர் முழு நேர உறுப்பினர்களாகவும் உள்ளனர். மொத்தம் 4 முழு நேர உறுப்பினர்கள் இருக்காங்க. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு விகிதத்தை தீர்மானிப்பதற்கு முன் இந்த குழு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சென்று அவற்றின் நிதி நிலைமைகளை விரிவாக ஆய்வு செய்தது. எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு அங்கே எப்படி நிதி அதிகமாக உற்பத்தி ஆகுதா, அதுக்கு மாநில அரசு என்னென்ன பண்ணுது அப்படின்ற ஆய்வெல்லாம் இவங்க மேற்கொள்ளுவாங்க. அப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர், ஓகேங்களா, 2 முழு நேர உறுப்பினர்கள், 2 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்போ மொத்தம் 4 உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம நிதிக்குழுவில் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் தொகை பரப்பளவு, மக்கள் தொகை செயல்பாடு, நிதி முயற்சி, வருமான இடைவெளி மற்றும் வனப்பரப்பு போன்ற காரணிகளின் கூட்டு சராசரி அடிப்பில் மாநிலங்களுக்கான வரி பங்கீடு நிதிக்குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. எதன் அடிப்படையில் நிதிக்குழு மாநிலங்களுக்கு நிதி பங்கீடு எப்படி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் தொகை பரப்பளவு, மக்கள் தொகை செயல்பாடு, நிதி முயற்சி, வருமான இடைவெளி மற்றும் வனப்பரப்பு ஆகியவற்றை கொண்டு தான் இது பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் தொகை கணக்கீடுக்கான முக்கிய
முக்கிய அளவுகோலாக அதாவது இதில் வந்து மக்கள் தொகை அளவுகோல் தான் நிதி பங்கில் முக்கிய அளவுகோலாக பயன்படுத்தப்படுது. ஸோ நிதிக்குழுவில் வந்து எந்த அளவுகோல் முக்கிய அளவுகோலாக நிதி பங்கிடுவதில் பயன்படுத்துகிறது அப்படின்னா மக்கள் தொகை கணக்கீடு. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் வெற்றி கண்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுவதாக நீண்ட காலமாக புகார் எழுப்பப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 16வது நிதிக்குழு இதிலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கொஷின் வரும். தேங்க்யூ.